ஹாய் வணக்கம். நான் உங்கள் டிராவல் வித் புருஷோத்தமன். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்ன கடலைக்காய் பரீக்ஷன். இது ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுதான் இது. அது அந்த வருஷம், இது இந்த வருஷம். இப்போ வந்து கடலைக்காய்ல பலவிதமான கடலைக்காய் இங்கே விற்குவாங்க. கடலைக்காய் சாப்பிட்ற கடலக்காங்க. அந்த மாதிரி இந்த கடலைக்காய் சாப்பிட்டு நம்ம தோல் கீழே போட்டால் அந்த தோல் வந்து ஒரு நந்தீஸ்வரர் மா நந்தீஸ்வரர் வந்து சாப்பிட்டு அதை மறைச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு புகழ்பெற்ற இது ஒரு திருவிழா இது. அந்த மாதிரி இது புல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. கணேசா பெரிய விநாயகர் இங்கே இருப்பார் கோவில். பெரிய கணேசா கோவில் இருக்கும். ஒரு பெரிய நந்தீஸ்வரர் கோவில் இருக்கும். இதை வச்சு தான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுவாங்க. கடலைக்காய் பரீக்ஷன் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க பெங்களூர் மக்கள், கர்நாடக மக்கள். இது வந்து முக்கியமான நல்ல ஒரு திருவிழாவாக இது கொண்டாடுவாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பலவிதமான ஜனங்க பல ஊர்லேருந்து பல நாட்டிலேருந்து வருவாங்க ஜனங்க. இதை ரொம்பவே ஆசையாக கண்டு கழிப்பாங்க. கலக்காங்களும் பலவிதமான கலக்காங்க இருக்கும். கலக்காயில் என்னென்ன விதமான கலக்கா இருக்கும் அத்தனை கலக்காங்க இருக்கும். அத்தனை ஊர்லேருந்து வந்து கலக்காவை வந்து இங்கே வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு புகழ்பெற்ற இடம் இது. புல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பேர் சாம்ராஜ்பேட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தினுடைய இது நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வெளியே விற்கிற கலக்காங்கெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே இங்கே வரலாம். கடலக்காய்ங்களை பார்க்கும்போதே நமக்கே ரொம்ப புல்லரிக்கும். ஏன்னா அந்த கடலக்காய்னா எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். பணம், காசு, நகை, நட்டு, ஆஸ்தி பாஸ்திகளுக்கு ஆசைப்படாதவங்களும் அந்த கடலக்காய் மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த கடலக்காவை எடுத்து நம்ம சாப்பிட்ணுன்னு ரொம்ப மிகப்பெரிய ஆசைப்படுவாங்க. இந்த கடலக்காய்ல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ருசியை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கடலக்காய்க்கு அந்த மாதிரி ஒரு உலக புகழ் இருக்குது. கடலக்காய் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடலக்காய் வாங்கி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு கடலக்காய் திருவிழா. இது ரொம்பவே மிக அழகாகவே ரொம்ப நல்லா இங்கே கர்நாடகா சிட்டியில் பெங்களூரில் இது வந்து ரொம்ப மிக சிறப்பாக இது வந்து கொண்டாடுவாங்க. இது கடலக்காய்க்கு வந்து பலவிதமான கடலக்காய் இருக்கும். அந்த கடலக்காய்ங்களை இப்போ வியாபாரம் பண்ணுறதுக்கு பல விதமான ஊர்கள்லேருந்து கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுவாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கடலக்காய் வர ஜனங்க கடலக்காய் வாங்கி சாப்பிட்டு ரோடெல்லாம் போட்டுட்டு போவாங்க. இது வந்து மாயமாக மறைஞ்சிடுது அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை கொண்டு தான் இங்கே வந்து ஜனங்க வந்து கடலக்காய் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதில் வேறு இப்போ நம்ம பார்க்குறது காலையில் நம்ம பார்க்குறோம். இது ஒரு 12:30 மணி அந்த டைம் இது. இப்போ தான் கடையெல்லாம் ஜோடிச்சிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் பண்ணணுன்னு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறமா தான் நம்ம ஒரு நைட்டு 7 மணி 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்து காலை வைக்க முடியாது. அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். எந்த ஒரு வீடியோவும் பண்ண முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ ரஷ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலக புகழ்பெற்ற இது ஒரு கடலக்காய் பரீட்சை இந்த கோவில். இது ரொம்பவே சிறப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நந்தீஸ்வரர் கோவிலை
சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தீஸ்வரர் இது. சிவனுடைய வாகனம் இது. நமக்கு கேமராவுக்கு வீடியோலாம் எடுக்க அலோடு இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து மொபைலில் மட்டும்தான் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறோம். இது வீடியோனா அது ரொம்ப ஹெவியான வீடியோ கிடையாது. ஒரு சிறிய வீடியோ தான் இது. அப்படியே நம்ம நந்தீஸ்வரரை பார்த்து முடிச்சுக்கிட்டு அப்புறம் புல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய கணபதி இது. பெங்களூர் சிட்டியில் கர்நாடகாவில் மிகப்பெரிய கணேசா இது. இது ஒரு மிகப்பெரிய பாறை நிலை செதுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கணேசா இது. இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்து இது இடத்துல வைக்கப்படல. இது அங்கே உற்பத்தியான கல்லில் செதுக்கப்பட்டு ஒரு விநாயகராக ஒரு நல்ல ஒரு வழிபாட்டை பண்ணிகிட்ருக்குறாங்க. இது மிகப்பெரிய புல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு நல்ல உலக புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய கோவில். 2 கோவிலும் அந்த கோவிலை வச்சு தான் இங்கே வந்து நல்லகா பரீட்சைன்னு ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க பார்க்கலாம். நம்ம மேலே பார்த்தாச்சு நந்தீஸ்வரர் கோவிலை. இப்போது அதுக்கடுத்து அது கீழே வந்தால் நம்ம இந்த புல் டெம்பிள்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய விநாயகர். அந்த விநாயகரை தரிசனம் பண்ணுவோம் நம்ம. இது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பாறையினால் செதுக்கப்பட்டிருக்குது இந்த விநாயகர். இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, யார் எவர் வண்டி வாங்கினா சுற்றுமுத்தில் இருக்கிற வண்டி, காரு, பஸ்ஸு எது வாங்கினாலும் இங்கே கொண்டு வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு இங்கே ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற இது ஒரு விநாயகர் கோவில் இது. இந்த கோவிலில் புல் டெம்பிள்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லா ஜனமும் வந்து நமஸ்காரம் பண்ணணும். கோவிலில் நம்ம வழிபாட்டு ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ஷேத்திரம் இது. நல்ல ஒரு கோவில் இது. இது எல்லோரும் விரும்பக்கூடிய அளவில் நல்ல ஒரு பராமரிப்பு, ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இதை நல்லா வச்சுருக்கிறாங்க. கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் பெங்களூருக்கோ இல்லை கர்நாடகாவுக்கு எதுக்கும் வந்தால் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்குறது ட்ராவல் வித் புருஷோத்தமன் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க முழுசாக பார்க்கலாம்.